நண்பர்களே, நான் உங்கள் இளங்கோ. ப்ளூ கிராப் நண்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பெரிய நண்டு தான் பார்த்துருப்பீங்க. சின்ன வகையான நண்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கல. அந்த சின்ன வகையான நண்டு எப்படி இருக்குங்கிறத இப்போ காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள், இந்த கையில் என்கிட்ட இருக்குது இந்த சின்ன நண்டு. அதை விட்றேன் பாருங்கள். ப்ளூ கிராப் நண்டு தான் பார்த்துக்கிறேன். இதுதான் ப்ளூ கிராப் நண்டு. இந்த நண்டு தான் எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அது பாருங்கள், இது இந்த நண்டு சிறுசு. ஆமாம், இது வளர்ந்த உடனே இது வந்துக்கிட்டு நல்ல ரேட்டுக்கு விற்கும். இந்த நண்டுக்கு பேர் ப்ளூ கிராப். பாருங்கள், அதான் ப்ளூ கிராப் நண்டு பாருங்க. ஆமாம், இது வந்துக்கிட்டு சின்ன குஞ்சு. இந்த நண்டு வந்துக்கிட்டு பெருசாகும் பொழுது என்னுடைய சுவையே தனிங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. இந்த நண்டு வந்துக்கிட்டு சின்ன நண்டு. பெருசாக வரும் பொழுது இந்த நண்டை சாப்பிட்டோம்னா சரியான ஊட்டச்சத்து நண்டு. இந்த நண்டு வந்துக்கிட்டு உண்மையிலேயே கடலில் ஒரு அரிய வகையான படைப்பு. மனிதனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான படைப்புங்க. ஆமாம், இயற்கை வளங்கள் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துருக்கு. அதில் இந்த வகையான நண்டு நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. இதில் என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த நண்டு சாப்பிட்றவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நண்டு நம்ம இந்த மருந்து சாப்பிட்ற மாதிரியோ ஏதோ ஒரு மருந்து வந்துக்கிட்டு உடலுக்கு தேவைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், இல்லாத வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக சாப்பிடணும். இந்த நண்டுகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், இது வந்துக்கிட்டு இந்த நண்டுக்கு பேர் பாச்சக்காளி நண்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளூ கிராப்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்படி பல வகையாக அந்த நண்டை பிரித்து சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஏரியாவில் சொல்கிறது ப்ளூ கிராப், பாச்சக்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், இந்த நண்டு வந்துக்கிட்டு 2 நிறம் இருக்குங்க இந்த நண்டில். ஒன்றும் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை அடிச்சுக்கிட்டு இருக்கும், ஒன்று சுத்தமாக ஊதாவாக இருக்கும். ஊதாவாக இருக்கிற நண்டுக்கு பேர் ப்ளூ கிராப்பு. இது வந்துக்கிட்டு பாச்சக்காளி நண்டு. பெண் நண்டை வந்துக்கிட்டு பாச்சக்காளி நண்டுன்னு சொல்லுவோம். அது ஊதாவாக இருக்கிற ப்ளூ கிராப்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டும் ஒரே இனம் தான். ஆனால் இது வந்துக்கிட்டு உண்மையிலேயே நல்ல நண்டுங்க. இதை யாராவது டவுன் ஏரியாக்களில் உள்ளவங்க இந்த நண்டை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஊட்டச்சத்தான பொருள். சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுங்க. பெரிய ஆட்களுக்கு அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் இது கொடுக்கணும். சாப்பிட்டு சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா வாய்வு பிடிச்சிக்கிறோம். அதனால் இது வந்துக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இதில் வறுவல் வைக்கலாம். ரெண்டாவது, இதை வரட்டி எடுக்கலாம், குழம்பு வைக்கலாம். இப்படி பல வகையான வெரைட்டியில் வச்சு சாப்பிட்லாம். இது உண்மையிலேயே சிறப்பான நண்டுங்க. இப்போ இந்த நண்டை வந்துக்கிட்டு நம்ம தண்ணியில் விட்டோம்னா அது பெருசாகி வளர்ந்தால் நல்லாயிருக்கும். விட்ருவோமுங்க. நாங்கள் தண்ணியில் விட்டோம். ஓடுதா? போயிட்டுங்க. ஓடிட்டுங்க. போயே விட்டுங்க. நன்றி. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.